நாமும் நிறைய தவறுகள் செய்திருக்கலாம், மதிக்கேட்டு நிமித்து செய்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம், அறிந்து செய்திருக்கலாம். பிறரை மன்னிக்கிற நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு கூட வாழுகிற ஜனங்கள் நீங்கள் இந்த பக்குவத்தில் வருகிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், இதுவரை நடந்திராத திருப்பு முனைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். சாவில் இருக்கிற மனுஷன், சிறைச்சாலையில் இருக்கிற மனுஷன் சிங்காசத்துக்கு போகிறான். வனாந்தரத்தில் இருக்கிற மனுஷன் பெரிய ராஜரீக சிங்காசனில் போய் அரசாளுகிறான். தாவீது இதெல்லாம் சகோதரி ஒரு நாள் கூட நினைத்ததில்லை, பகைத்ததும் இல்லை. இவங்களாம் இப்படி பேசி விட்டானே, இப்படியெல்லாம் ஏசி விட்டானே, தகப்பனனை வனாந்தரத்தை தள்ளி விட்டானே, தகப்பனா இவன் எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும், என் தகப்பன் இப்படி செய்கிறானே, அப்படி பச்சாபாதம் வந்துவிடும். பெற்றோர்கள் என்றாலே இதனுடைய பகுதியிலே ஒரு பிழை இருக்கும். நம்ம நீதி பேச முடியாது, நியாயம் பேச முடியாது. ஏன் அவர்களை போஷிக்கிறார்கள், அவர்களை ஒரு விதமாய் பார்க்கிறார், என்னை வேறு விதமாக பார்க்கிறார். உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்.